சமத்துவ இலக்கிய சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு கவிவாணர் ரவிதாசன் அவர்கள் நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சார். மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கலைஞர் ஐயா அவர்கள், இளையராஜா அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எழுதிட்டில இப்போதைக்கு இளையராஜா அவர்கள் வந்து சிம்பனி வாசிச்சுட்டு பீத்தோவனுக்கு ஈக்குவலா சிம்பனி வாசிச்சுட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி சூடி வந்திருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? இசைஞானி இளையராஜா வந்து மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்தவர் அப்படின்ட்டு எல்லோருக்கும் தெரியும். அவர் வந்து சிம்போனி இசை திறமை என்பது அவருக்கு ஏற்கனவே வாய்த்த ஒன்றுதான். அது இசை மேதைகளுக்கு, இசை தொடர்பானவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ வந்து லண்டன்ல போயிட்டு சிம்போனி இசையை அமைச்சிட்டு உலகளாவிய, ஏற்கனவே உலக புகழ் பெற்றாலும் கூட உலகளாவிய புகழை வந்து மேன்மேலும் பெற்ற ஒரு மனிதராக வந்து திரும்பி இருக்காரு. மிக மிக மகிழ்ச்சியாக வந்து அதை நினைக்கிறோம். என்னன்னா, பீத்தோவானுக்கு நிகரா இந்தியாவின் பீத்தோவான், இந்தியாவின் மொசாட் என்றெல்லாம் வந்து இன்றைக்கு இசைஞானி இளையராஜா அவர்களை புகழ்கிறார்கள். இன்னும் கேட்டால் அப்படி புகழறதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்கள தான் சொல்லணும், இங்கிலாந்தினுடைய இளையராஜா பீத்தோவான், இங்கிலாந்தினுடைய இளையராஜா மொசாட் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள வந்து இந்தியாவுடைய பீத்தோவான் இளையராஜான்னு சொல்றதுல இது உடன்பாடு இல்லை. என்னன்னா, இளையராஜாவுக்கு முன்பே அவர்கள் வந்திருக்கலாம், ஆனாலும் அவர் பட்ட கஷ்டம் வந்து அவங்க பட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, இது வந்து ஒரு சனாதனம் பூசிய பூமி, இது சனாதனம் நிரம்பிய ஒரு தேசம், அது வந்து சமத்துவம் நிரம்பிய ஒரு தேசம். அந்த தேசத்திற்கு வந்து பிறந்த ஒரு மனிதருக்கு இருக்கிற சவால்களும் இந்த தேசத்தில் பிறந்த ஒரு மனிதருக்கு இருக்கிற சவால்களும் ஒன்றல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் இளையராஜா என்பவரை ஒரு தலித்தாக கருதப்படுகின்ற ஒரு கொடுமையெல்லாம் நடக்குது. அப்போ அந்த சூழல்கள் எல்லாம் அவர் சமாளித்து மேலே வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு மனிதரையும் அமெரிக்காவில் வந்து இங்கிலாந்துல இருந்து முன்னேறிய ஒரு மனிதரையும் சமமாக ஒப்பிடுவது என்பதே நான் மிக தவறாக நினைக்கிறேன். ஏன்னா அதையெல்லாம் கடந்த ஒரு மனிதர் தான் இசைஞானி இளையராஜா. அவரை சமத்துவ இலக்கிய சங்கத்தின் சார்பாக, எல்லோருடைய சார்பாக நாம் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்ப நீங்க வாழ்க்கை வரலாறு எழுதின நீங்க இன்னும் 2வது பாகம் 3வது பாகம் எழுதிட்டே இருக்க வேண்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனைகளை புரிஞ்சிட்டு இருக்காரு நம்ம இளையராஜா அவர்கள். அப்ப நீங்க இன்னும் எழுதிட்டே இருக்கணும். அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, எனக்கு இசைஞானி இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு ஏறக்குறைய வந்து பண்ணைபுரம் முதல் அன்னைக்கிளி வரையிலான வாழ்க்கை வரலாறை நான் வந்து எழுதியிருக்கிறேன். அதுக்கு பேர் வந்து கிராமத்து ராஜா, ஒரு கிராமத்து ராஜா அப்படின்ட்டு பேர் கொடுத்துருக்கிறேன். அதை வந்து இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவர்கள் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு வெளியிட்டார். அதன் பிறகு நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கை வரலாறை 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் செயல்பட்டு இருக்காரு. 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எழுதுற அளவுக்கு அவர் செயல்பட்டு இருக்காரு. ஆனாலும் எனக்கு எழுதுவதற்கான ஒரு விருப்பம் இல்லை. அதோட முடிச்சுட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏங்க ஐயா, நீங்க இப்ப ஐயா இளையராஜா அவர்களை சந்திச்சதை பத்தி சொல்லுங்களேன். அவர் வந்து ஆணவக்காரர், அவர் வந்து எல்லாத்துக்கும் எகெயின்ஸ்ட் பண்றாரு, எல்லா விஷயத்தையும் தப்பா எடுத்துக்கிறாருங்கிற மாதிரி சொல்றாங்களே. நீங்க சந்திச்சு அவருடைய ஹிஸ்டரி எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கங்களா? அதாவது அவர் வந்து ஆணவக்காரர் என்று சொல்வதும், கர்வம் பிடித்தவர் என்று சொல்வதும் கட்டமைக்கப்படுவது. அதாவது திட்டமிட்டு அவர் மீது சேற்றை வாரி பூசுவது போல், அவருடைய நல்ல பேருக்கு களங்கம் விளைவிப்பது போல் ஒரு கூட்டம் இங்கே வந்து களம் அமைத்து அதை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு தலைமை தாங்கக்கூடியவராக கவிஞர் வைரமுத்து அவர்கள் இருக்கிறார். அத்தகைய அவதூறுகளுக்கும் அவர் மேல் உள்ள விமர்சனங்களுக்கும் தலைமை தாங்கக்கூடியவராக, அல்லது அப்படியாப்பட்டவர்களை ஒருங்கிணைத்து ஒரே நேரத்தில் தாக்குதல் தொடுப்பதற்கு அவர் தான் வந்து அதற்கெல்லாம் தலைமை தாங்கி. பொறாமை பிடித்தவர் சொல்றீங்களா? பொறாமை பிடித்தவர் என்று சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சாதிய பொறாமை என்று கூட சொல்லலாம். என்ன காரணம்னா, இந்த நாடு வந்து சனாதனம் பூசிய தேசம் என்பதால் இங்க வந்து ஒரு சமமான ஒரு நண்பர்கள் மத்தியில் வந்து ஒரு சாதாரண பொறாமை ஏற்படுவது இயல்புதான். ஆனால் வேறு சமூகம் என்று கருதப்படுகின்றவர்கள் மத்தியில்
ஒரு சாதிய பொறாமை வருவது இயல்பு. அப்படியாப்பட்ட ஒரு சாதிய பொறாமை தான் நமது கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் வந்திருக்குமோ என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் பேசவே மாட்டார், ஆனா இவர் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருப்பார். அவர் இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. ஆனா இவர் அவரை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மற்றவர்கள் சொல்லுவது போல் இசைஞானி இளையராஜா அவர்கள் கர்வம் பிடித்தவர் அல்ல, ஆணவக்காரர் அல்ல. இதை பற்றி ஒரு முறை கேட்கும்போது இசைஞானி இளையராஜா அவர்களே சொல்லியிருக்கின்றார், என்னை கர்வம் பிடித்தவர்கள் என்று கூறுகிறார்கள், ஆணவக்காரன் என்று கூறுகிறார்கள், ஆணவக்காரன் என்று கூறுகிறார்கள். ஆணவம் நான் ஆணவம் ஆணவம் என்பதை பற்றி நான் அறியாதவன், என்னையே ஆணவம் பிடித்தவன் என்று கூறுகிறார்களே, அவர்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும் என்று கூறியவர் தான் இசைஞானி இளையராஜா. ஏனென்றால் ஆணவத்தை பற்றியோ கர்வத்தை பற்றியோ அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இயல்பு என்பது மற்றவர்களுக்கு தேல் போன்று இருக்கலாம். ஒரு தேல் நதியில போய்கிட்டு இருந்தா அதை நம்ம காப்பாற்ற செய்வோம். ஆனா அது என்ன பண்ணும்? அது கொட்டதான் செய்யும். நம்ம காப்பாற்ற நினைச்சா கூட நம்ம காப்பாத்துறதா அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணும்? கொட்டும். என்ன காரணம்னா தேல் வேணும்னு கொட்டுதுன்னு அர்த்தம் இல்லை, அதனுடைய சுபாவம் அது அப்படிதான் செய்யும். அது மாதிரி இளையராஜா இதுல தேல் யாருன்னு சொல்றீங்க? தேல் இளையராஜாவா இருந்தாலும் இளையராஜா கெட்டவர் இல்லை அப்படின்றத காட்டுறேன். ஏன்னா தேல் என்பது இங்க திட்டமிட்டு என்ன காப்பாத்துறது தெரியாது, அதை கொல்ல போறதா அதுக்கு தெரியாது. அது அதனுடைய இயல்பு கொட்டுவது. அது மாதிரி அவர் கொஞ்சம் வெறுப்புணர்ச்சியை காட்டுவது, நெருக்கடியான வேலைகளுக்கு மத்தியில் வெறுப்புணர்ச்சி காட்டுவது, அன்பாக பேசாமல் இருப்பது, வரவேற்பு கொடுக்காமல் இருப்பது, அது அவருடைய சுபாவம். அது உங்களுக்கு தவறாக தெரிகிறது என்றால் அது உங்களுடைய பலவீனம், உங்களுடைய அறியாமை. அவர் மீது தப்பல்ல. அவர் இளையராஜா எப்போதும் இளையராஜாவாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் தான் வெவ்வேறு பாதையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், வெவ்வேறு பாலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் கடைசியில் கூட ஒன்று சொல்லியிருக்கிறார், இசைஞானி இளையராஜா, நீங்கள் நினைப்பது போல் நான் அல்ல, நீங்கள் நினைப்பது போல் நான் அல்ல என்று கூறியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன அதுக்கெல்லாம் நான் உட்பட மாட்டேன், அதை விட நான் தாண்டி பெரியவன் அப்படின்ட்டு சொல்லாம சொல்லியிருக்காரு. அதாவது இது புனிதமான காதல் என்பதற்கு கமலஹாசன் சொல்லுவார்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி, நீங்கள் நினைப்பதற்கு தாண்டி நான் மேலானவன், நீங்கள் நினைப்பது போல் நான் அல்ல என்ற ஒரு கருத்தை எல்லோருக்கும் ஆணவக்காரர் என்றும் கர்வம் பிடித்தவர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் இசைஞானி இளையராஜா கடைசியில் விமான நிலையத்தில் பதில் கொடுத்திருக்கிறார் என்பதாகவே நான் கருதுகிறேன். ஐயா, இப்ப அவர் நிறைய இந்த பாடல்கள்ல என்னோட பாடல்களை ஸ்டேஜ்ல பாடக்கூடாது, இங்க எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் நிறைய சொல்றாரு. இது அவருடைய பணத்தாசை அப்படிங்கிற மாதிரி காட்டுதா, பேராசைன்னு காட்டுதா? என்ன காரணமுங்கய்யா? இல்லைங்க, அவருக்கு ஆசையே இல்லை. நீங்க ஒவ்வொரு இயக்குநர்களும் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் அவருக்கு எவ்வளோ உதவி செய்திருக்காரு தெரியுமா? யாருன்னே தெரியாது, ஆனா திறமை மட்டும் தான் இருக்கும். அவர் திறமையை மட்டுமே நேசிப்பாரு. திறமை இருந்து அவங்க ஏழ்மையா இருந்தா அவங்களெல்லாம் கை தூக்கி விட்டுருக்காரு. அவங்கெல்லாம் இப்ப பேட்டியில அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நன்றி உணர்ச்சியை தன்னுடைய பேட்டிகளில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிஞ்ச பிறகும் ஒரு சிலர் அவரை பணத்தாசை உள்ளவர் என்று கூறுகிறார்கள். ஒண்ணு தெரியணும், இவர்களுக்கு IRPS பத்தியும் தெரியல, ராயல்டி தொடர்பான சட்டங்களை பற்றியும் தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். உதாரணமா ஒரு விஷயம் மற்றவங்க சினிமா உலகத்தில் இருக்கிற தயாரிப்பாளர்களோ இசையமைப்பாளர்களோ அவர் பணத்தாசை பிடித்தவர் என்று சொல்லவில்லை, அவர் பேராசை மிக்கவர் என்று யாருமே சொல்லல. மூணாவதா நாலாவதா தொடர்பே இல்லாம இருக்கிறானே அவன் தான் யூடியூப்ல இதை மாதிரி எல்லாம் பேசி லாப கண்ணோட்டத்தோடு இதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமா ஒன்றும் இல்லைங்க, இளையராஜாவுக்கு இசைஞானி இளையராஜாவுக்கு எதிரியாக நிறுத்தி கட்டமைத்து கொண்டிருக்கிற ரகுமான் எதிரியா கட்டமைக்கிறாங்க அவரை. ஆனா எதிரி இல்லை, அவருடைய மாணவர் தான் AR ரகுமான். ஆனா அவர் இளையராஜாவை குறித்து பேசுறாரு. இவங்க எல்லாம், அதாவது அவரு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரு சொல்றாரு ஒரு பேட்டியில, இளையராஜா மட்டும் தான் இசையமைக்கின்ற படங்களுக்கெல்லாம், தான் செய்கின்ற தொழில்களுக்கெல்லாம் அவர் முறையாக பணம் வாங்கியிருந்தால் தமிழ்நாட்டில் பாதி அவருடைய சொத்தாக இருந்திருக்கும் என்று ரகுமான் கூறுகிறார். அது மட்டும் இல்ல, இவங்க அவரை எதிரியா கட்டமைக்கிறாங்க. ஒருபோதும்
எங்காயிலும் எதிரி கிடையாது. இசைஞானி அவர்களை தப்பாக அவர் சொல்லி இருக்கிறாரா? இல்ல யாரும் மிகுந்த அபிப்பிராயம் நல்லெண்ணம் உள்ளவர். என்னுடைய இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார் ரகுமான் மிக ஒழுக்க சீலர். ஒரு இளமையான பருவத்தில் இத்தகைய ஆடம்பரமான செல்வங்கள் குவிந்த போது, விளம்பரமாக இருக்கின்ற போது ஒழுக்கம் என்பது எவருக்கும் வராது. ரகுமான் என்ற அந்த உத்தமன் வந்து இன்னைக்கு உத்தமனாவே இருந்துகிட்டு இருக்கான். ஆனா அவரை போயிட்டு இளையராஜாவுக்கு மாணவனை போயிட்டு குருநாதனுக்கு தப்பா எதிரியா நிறுத்துறாங்க. அந்த ரகுமான் சொல்றாரு, நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், அந்த ரகுமான் சொல்றாரு, ஆஸ்கார் விருதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பத்திரிகையாளர் கேட்கறாங்க, நீங்க எவ்வளவு பெரிய புகழ் அடைந்திருக்கிறீர்கள், மிக அரிய விருதான ஆஸ்கார் விருதை வாங்கியிருக்கிறீங்க, நீங்க உங்க வாழ்க்கை வரலாறு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரகுமான் சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு, என்னங்க நம்ம பக்கத்துல மிகப்பெரிய ஜாம்புவான இசை மேதை இருந்துட்டு இருக்காரு இளையராஜா என்ற ஒருத்தர், அவரு முதல்ல வாழ்க்கை வரலாறு எழுதுற, முதல்ல அவரை வாழ்க்கை வரலாறு எழுத சொல்லுங்க, அதன் பிறகு நான் எழுதுறேன் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியவர் ரகுமான் அவர்கள். அது மட்டுமா, நீங்க எப்படி இவ்வளோ புகழ் அடைந்த பிறகு, இவ்வளவு செல்வம் குவிந்த பிறகு, இவ்வளவு பெரிய விளம்பரம், உலக அளவில் விளம்பரம் பெற்ற பிறகு இவ்வளவு ஒழுக்க சிலரா இருக்கிறீங்களே, இது எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு கேட்ட போது அவர் சொல்றார், நான் ஒழுக்கமாக இருப்பதற்கும் இந்த அளவுக்கு நாம் உயர்ந்து நிற்பதற்கும் இசைஞானி இளையராஜா தான் காரணம். ஏனென்றால் அவருடைய பதிவு கூடம் என்பது, இசை பதிவு கூடம் என்பது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்கக்கூடியது. ஒரு குண்டூசி போட்டாலும் அந்த சத்தம் வரும். அந்த அளவுக்கு எங்களை வந்து ஒழுக்க சிலர்களாக வளர்த்தவர் அவர். அதுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படியெல்லாம் ரகுமான் வந்து இசைஞானி இளையராஜா குறித்து பாராட்டி தான் பேசியிருக்காரு. நீங்க எங்காயிலும் தேடி பாருங்க, இந்த வந்து அவதூறு பேசுகின்றவர்கள் சொல்வது போல் எங்காயிலும் வந்து இளையராஜா குறித்து தவறா பேசியிருக்கிறார் என்பதை நீங்க வந்து எங்காயிலும் சோதனை மேல் சோதனை போட்டு நீங்க சோதிச்சு இத கேட்டு பாருங்க. எங்கேயும் அந்த மாதிரி வார்த்தையை வரல. ஆனாலும் இளையராஜாவுக்கு பகைவனாக, எதிரியாக நிறுத்துவதிலேயே இவர்கள் குறிக்கோள் கொண்டிருக்கிறார்கள்.